ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா நடிகர்கள்லாம் போதைப் பொருள்ல மாட்ட போறாங்க, சிக்க போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் பயங்கர ஹாட்டா பரவுச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஒரு நடிகை வந்து ஒரு கடத்தல்ல சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்து போதைப் பொருள் கடத்தல்லாம் கிடையாது. தங்க கடத்தல்ல ஒரு நடிகை சிக்கியிருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். வாங்க பேசலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சினிமா, அரசியல் இதையெல்லாம் தாண்டி பர்சனலாவே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்குள்ள. சோ அப்படி இருக்கிறப்போ ரீசெண்டா நடிகர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா இவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் பழக்கத்துல வந்து கைதானாங்க. இப்ப 2 பேருமே ஜெயில்ல இருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னும் இது வந்து சினிமா வட்டாரத்துல அதிகமா பரவி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இன்னும் இதுல 70% நடிகர்கள் இதுக்குள்ள வருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அதை தொடர்ந்து நிறைய விசாரணைகள் வந்து போய்கிட்டு தான் இருக்கு, விமர்சனங்களும் வந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நடிகையும் இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ வாகா படம் வந்தது இல்லையா, விக்ரம் பிரபுவும் ரன்யா ராவும் நடிச்சிருப்பாங்க. அதுல நடிச்சிருக்கக்கூடிய ரன்யா ராவ் வந்து ஹீரோயின், பயங்கர அழகா இருப்பாங்க பார்க்க. சோ ஹீரோயினுக்கு உண்டான அத்தனை அம்சமும் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் வந்து நிறைய கமிட் ஆவாங்க, பெரிய லெவல்ல வலம் வருவாங்க இந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் அவங்களோட லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ரன்யா ராவ் வந்து கன்னடத்தை சேர்ந்தவங்க தான். கன்னடத்துல நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு எந்த படமும் வெற்றி படமா அவங்களுக்கு அமையல. ஸோ அதனால தமிழுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து வாகா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து பெயர் சொல்ற அளவுக்கு போல, பட் விமர்சன ரீதியா ஓரளவுக்கு நல்லா போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுல வந்து விக்ரம் பிரபு நடிச்சிருந்தாரு. அதுல ஒரு பாட்டுமே பயங்கர ஹிட் ஆயிருந்தது. ஸோ இதை தொடர்ந்து இந்த நடிகை அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு காணாம போயிட்டாங்க. காணாம போனதுக்கு அப்புறமா ஒரு நாள் வந்து அவங்கள பத்தின நியூஸ் பயங்கரமா ஆன்லைன் சோசியல் மீடியால ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க துபாய் போயிருக்காங்க. துபாயில இருந்து அவங்க நேட்டிவ் பிளேஸ் ஆன பெங்களூருக்கு வந்திருக்காங்க. ஸோ பெங்களூருக்கு வரும்போது இவங்க கூடவே ஒரு போலீஸ் ஆபீசரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி போலீஸ் ஆபீசரோட ஒரு பந்தோபஸ்தோட ஒரு நடிகை எதுக்கு வரணும், அவ்வளவு பெரிய நடிகை இவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஏர்போர்ட்குள்ள இருந்த நிறைய பேர் இவங்க மேல ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடவே பார்த்திருக்காங்க. ஸோ அப்படி இவங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஜாக்கெட்ல வச்சுட்டு கிட்டத்தட்ட 15 கிலோ தங்க கடத்தல்ல ஈடுபட்டிருக்காங்க. 15 கிலோ தங்கத்தை துபாயில இருந்து இங்க பெங்களூருக்கு கடத்திட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட்ல வச்சுதான் இவங்க மாட்டினாங்க. அந்த விஷயம் கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பயங்கர ஒரு ஹாட் டாபிக்காவே போச்சு. அதுக்கப்புறம் இவங்க முன்ஜாமீன்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அப்ப விசாரிச்ச சிபிஐ வந்து இவங்களை பத்தின இன்னும் கொஞ்சம் ஆதாரங்கள் வேணும் அப்படின்றதுக்காக இவங்களை வந்து வெளியில விட்டு வச்சிருந்தாங்க. இவங்க இந்த தங்க கடத்தல்ல மட்டும்தான் ஈடுபட்டிருக்காங்களா, இல்லாட்டி பண மோசடிகள் ஏதாவது பண்றாங்களா, இல்ல வேற ஏதாவது போதைப் பொருட்களும் கடத்துறாங்களா அப்படின்ற மாதிரி பல கோணங்கள்ல இவங்களை பத்தி விசாரிச்சுக்கிட்டே வந்தாங்க. நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகை இப்படியெல்லாம் பண்ணணுமா பணத்துக்காக அப்படின்னு வந்து அவங்களோட ரசிகர்களா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து அவங்க கடத்தினது 100% உண்மை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 15 கிலோ தங்க கடத்தல் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அந்த மாதிரி துபாயில இருந்து தங்கங்களை கடத்திக்கிட்டு வந்து இங்க இல்லீகலா அதை வித்திருக்காங்க. அதுல இருந்து நிறைய பணங்கள் வந்து அவங்க கைமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு பிரிவு சட்டப்படி இவங்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 1 வருஷம் கம்பல்சரி ஜெயில் தண்டனை இருக்கு அப்படின்றதையும் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ அந்த நடிகை வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அவங்கள கைது பண்ணிட்டாங்க. இந்த 1 வருஷத்துல அவங்களால கண்டிப்பா வெளியிலே வர முடியாது, எந்த ஜாமீனையும் அவங்களால வாங்க முடியாது. ஸோ 1 வருஷத்துக்கு கண்டிப்பா அவங்க ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்றது மாதிரி அந்நிய செலாவணி பாதுகாப்புல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயம் தான் இப்ப ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு கடத்தல் சம்பவத்துல ஒரு நடிகை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது இது வந்து மத்த நடிகைகளோட மத்தியில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவங்களை தொடர்ந்து இவங்க மட்டும்தான் நடிகையில இப்படி பண்றாங்களா, இல்லாட்டி இவங்க இன்னும் யார் யார் கூட கான்டாக்ட் வச்சிருக்காங்க, இவங்களோட பின்னாடி இன்னும் எந்தெந்த நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க அப்படின்றதையும் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்களோட போனை வந்து ஃபுல்லா ஹேக் பண்ணி எல்லா விஷயமும் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. அதுல கன்னட நடிகர்கள் நடிகைகள் நிறைய பேர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் தமிழ் சினிமாவிலையும் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாலாம் சிக்கும் போது அடுத்தடுத்த நடிகர்கள்லாம் உள்ள சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட போன் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ கன்னடத்திலயும் சரி தமிழ் சினிமாவிலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ நம்ம இதையும் தொடர்ந்து பார்க்கலாம், யார் யாரெல்லாம் இந்த கடத்தலுக்குள்ள உள்ள வர போறாங்க அப்படின்றது. ஒரு பக்கம் போதைப் பொருள், இன்னொரு பக்கம் தங்க கடத்தல்,
பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இல்லாட்டி ஒரு பணத்தை அழிக்கிறதுக்கும் இவங்களுக்குலாம் வேற வழியே தெரியல போல. சம்பாதிக்கிறதுக்கு 1008 வழிகள் இருக்கு. ஒரு நடிகை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இல்லாத பணம் இருக்க போதா, இல்ல அவங்க கிட்ட இல்லாத வசதிகள் இருக்க போகுதா? எல்லாமே இருந்தும் ஏன் இப்படி பேராசை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் அவங்கள கிழின்னு கிழிச்சிட்டு வராங்க. இந்த விஷயம் தான் இப்ப ரொம்பவே ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் எந்தெந்த நடிகர்கள் சரி, நடிகைகள் தமிழ் சினிமாவிலும் கன்னடத்திலும் எல்லாத்துலயும் யார் யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படின்றது. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.